Hello friends, welcome back to my channel Sona's Cooking Journey. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான். அதாவது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பட்டர் சிக்கன் நம்ம வீட்லயே எவ்வளவு ஈஸியா சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இப்போ ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஒரு குறைஞ்ச 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். நான் இல்லாட்டி ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆகிட்டுது. இப்போ நம்ம எப்படி ரெசிபி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை இப்போ நல்லா சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த சிக்கனில் நான் கலர் போடல. கலர் வேணுன்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கலர் வேணும்னா உங்களுக்கு அந்த கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து இப்படி திருப்பி போட்டு அதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா குக் பண்ண போகிறோம். இது சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லாவே குக் பண்ணிடலாம். அதை இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதுமாதிரி இப்போ நம்ம பாக்கி இருக்க சிக்கனையும் நம்ம இது மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் குக் பண்ணி எடுத்த தவா இருக்குல்ல, அதுலேயே வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்தா போதும். அதை ரஃப்பாக சாப் பண்ணி இந்த மாதிரி போட்டுங்க. ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி போடணும். தக்காளி தான் இதுக்கு வந்து பேஸு, அதனால் தக்காளி தான் கூட போடணும். அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துங்க, அந்த சில்கியாக இருக்கிறதுக்காக. அப்புறம் 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 4 பூண்டு போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இதில் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா தக்காளியோட புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இதில் வந்து நம்ம காரமே சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கணும் 1 டீஸ்பூன். எதுக்குன்னா அது கலருக்காக தான், அந்த பட்டர் சிக்கனோட கிரேவி கலருக்காக. அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்க போகிறோம். தக்காளியெலாம் மேஷ் ஆகி வர வரைக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை ஒன்று வச்சு அதில் வந்து அரைச்ச கிரேவியை ஊற்றி அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எதுக்குன்னா இது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பட்டர் சிக்கன் வந்து ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம தக்காளியோட ஸ்கின்னு அப்புறம் விதையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கிரேவியை வந்து நம்ம கொதிக்க விடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அதை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் அதை நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த கிரேவி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிடலாம்.
இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட சுவையான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடும். இதை வந்து சூடான நான் கூட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.